ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஆன்ட்டி வந்து ஒரு இதாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்கூலுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நானும் சந்தோஷத்தில் வந்து ஏறி உட்காந்து ஸ்கூல் போகலான்னு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து இறங்குவோம். இப்போ இறங்கி அப்படியே நடந்து போவோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலாக இல்லை வேறு ஏதாவது வந்து இல்லையே, பார்க்கிங்க்கு ஷெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. யாரா சுற்றிகளோட ஆன்ட்டி எங்கே இவ்வளோ வேகமாக கிளம்புறா? ஆத்தி பொழந்து போச்சு இன்னைக்கு. பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து எப்பயும் போல தான் நம்மளை வந்து மிடில் கிளாஸ் கேமிங் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, அப்படியே போகட்டும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் பாட்டுக்கு சரின்னு போட்டிருக்கேன். இந்த வாரங்க இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து சுமார் ஒரு 7 நிமிஷம் என்னமோ தான் இருக்கும். சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஏன்னா அது வந்து டோர் எஸ்கேப் அப்படிங்கிறனால வந்து சீக்கிரம் முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இது வந்துட்டு எப்பயும் போல் இதெல்லாம் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி போயிட்டே இருப்போம். யார் நம்மளை தடுக்கிறா? குறுக்க யார் நம்மளை தடுக்கிறதுக்கு வரவே முடியாது. அப்படியே புயல் லோகத்தில் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். எப்பயுமே வந்து நிறுத்தவே கூடாது. மேலே போயிட்டு ஓப்பன் த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இவன் உள்ளே இருக்காளா? சரி, அவங்க இல்லை அப்படின்னு நம்ம பாட்டு போய்ட்டு எப்பயுமே கரண்ட் கொடுக்குறது ஒரு ஒயர் தேவை. அதை தான் தேடிட்டு இருக்கிறேன். கிடச்சிருச்சு. இந்த ஒயரை கொண்டு போயிட்டு இருக்காளான்னு பார்ப்போம். இல்லை, அப்போ இங்கே கிளம்பிட்டா. ரைட்டு, நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஒயரை போட்டு விட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இந்த இது ஃபோட்டோலாம் தள்ளி விட்டோம்னா அவன் இங்கே வருவாள். வரத்துக்காக அப்படியே வெயிட் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு நான் பாட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோனால சப்ஸ்கிரைப், லைக் அண்டு ஷேர் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. வந்துட்டாடா அப்படிங்கப்பா. பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து சனி அப்படியே இந்த எல்லாத்துலேயும். இப்போ வந்து எனக்கு பூம் தேவை. அந்த பூம் எங்கே இருக்குதுன்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, இப்படிக்கா போவோம். ஆத்தி பார்த்துட்டா போலையே, பார்த்துட்டா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே இங்கிட்டு ஓடி போயிடும். எப்படி நீ அங்கிட்டு தான் வரும்னு தெரியும். இப்படிக்கா போய் மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடம் இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சுவிட்சை ஒரு தட்டு விட்டுட்டு அப்படியே மேலே போனோம்னா நமக்கு வந்து அந்த பூம் ஸ்டிக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. குத்து மதிப்பாக நானும் போய் தேடுறேன். இந்த இதில் இருக்கா? இருக்கு. இதுதான் தொடப்போம். அதாவது நம்ம இதில் சொல்லப்போனால் சரி, இப்போ வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. கீழே தான் இருந்தால் அதனால் சத்தம் விடும். என்னது, தூரத்துலேருந்து தூக்கி போட முடியல, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போகணுன்னு சொல்லுது. அதாவது கேவலமாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நமக்குலாம் தேவையில்ல. சரி, மறுபடியும் இதை போட்டு பார்த்தேன். வரல, ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் பார்த்தா திடுதுப்புன்னு வந்து நிற்கிறான். இறங்கி ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறேன். அவள் கீழே இறங்கி வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூமுக்குள்ளே போய் ஆகணும். அதனால் கிருட்டுன்னு போயிட்டு இருக்கும்போது நானும் என்னடா பின்னாடி ஏதோ பார்த்த சத்தம் வருதுன்ட்டு நான் என்ன பண்ணேன், போய் உட்காந்தேன். சரி, அப்போ இதெல்லாம் செட் ஆகுது, உட்காந்தா உள்ளே வந்துட்டா பிரச்சனை வேணும். உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு நானும் ஏதோ ஸ்டெப்ஸும் கேட்டு பக்கம் வர மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி, வரா போல் அப்படின்ட்டு நானும் இருந்தேன். சரி, இங்கே ஓரமாக எட்டி பார்க்கலாமா, இந்த ஓட்டம் வழியாக ஏதாவது தெரியுதா இல்லையான்ட்டு அப்படி எட்டி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா ஆள் இல்லை. எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஆனால் சத்தம் வந்துட்டு பக்கமாக தான் கேட்குது. ஆனால் வந்துட்டு எங்கே இருக்கான்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கதவை ஓப்பனாகி உள்ளே வரா. ரைட்டு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு வெளியே போகலான்னா பொழந்து வச்சுருப்போம். அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. நான் வந்து ஒரே டேயில் எஸ்கேப் பண்ணலான்னு என்னோடய பிளானு. சரின்ட்டு அப்படியே விட்டேன். அவள் வெளியே போகிறான். வெளியே போய்ட்டா. சரி, வெளியே போனதுக்கப்புறம் அவள் எங்கிட்டு போகிறான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் டோரை திறப்போம். திடீர்னு பார்த்துட்டு உள்ளே வந்துட்டானா யார் பார்த்துட்டு அவள் மேலே போகிறான். அப்படியே டோரை திறந்து லாக் பண்ணிட்டு சரி அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதில் ஏறி மேலே ஒரு இது இருக்கும். அதை பிடிச்சி ஒரு தட்டு பத்தாது, இன்னொரு தட்டு போட்டு அவ்வளோதான், பாக்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸில் தான் கீ இருக்குது. இதை கொண்டு போய் எங்கேயும் தூக்கி போடணுமாங்க. சரி, அவள் எப்படி வந்து சத்தம் கேட்டு வருவோம் கொஞ்ச நேரத்தில். அதனால் நம்ம வெயிட் பண்ணி அவள் வரலான்னு பார்ப்போம். இன்னும் வராவ. சரி, எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அதை பண்ணலைன்னா ஈவன் உங்களை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எதுவும் நடக்காது. வந்து சும்மா கேம் எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லணும், அவ்வளோதான். வந்துட்டு பேசி முடிவதே வேண்டாம். சரி, இதை வந்து நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலாம்
அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம டோருக்கு டான்ட்டா அப்படியே எஸ்கேப் தான், அவ்வளோதான். அப்படியே பூந்து என்னடாது இந்த மிஷின் வேறு அப்பப்போ நம்மளை தடுக்குது. மேலே போயிட்டு அவன் கேட்லாம் இது கரண்ட் போட்டு திறந்தோட இந்த இடத்த வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். டோரை திறந்து உட்காந்து போடலாமா இல்லை நின்றுட்டு போடலாமா, வேணாம் நின்றுட்டே போடுவோம் அப்படின்ட்டு போடு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே எதுவும் ஹேண்டில் காணும். சரி அதை வேறு ஏதாவது இதில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி கீழே எப்படி சத்தம் கேட்டுருக்கான், வந்துருப்பா இங்கிட்டு போ. பொழந்து போச்சு போ. நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தால் ஒரே அடி முடிச்சிருப்போம் நம்மளை. அப்படியே இந்த கீ எடுத்துக்கிட்டு சரி அவன் வரலான்னு பார்ப்போம். ஒன்று வரா ஒரு கீழே இறங்கிறோம். ரைட்டு மேலே இருந்து பார்த்துட்டேன் நம்மளை. சரி இப்போ என்ன பண்ணுவோம், அவளுக்கு ஒரு சின்ன ஆட்டம் கட்டுவோமா. ஏன்னா இந்த இடத்த வந்தோடனே நான் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுட்டேன். எப்பயும் போல பாத்ரூமு இதில் வந்து நமக்கு இன்னும் ஏகப்பட்ட எஸ்கேப் இருக்குது. நான் அடுத்து வந்து வேன் எஸ்கேப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வேன் எஸ்கேப் முடிச்சதும் நீங்கள் எது ஃபஸ்ட்டு போட சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அது என்ன எஸ்கேப்பு. ஐயோ, க்ரோக்கோடைல் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை பலூன் எஸ்கேப் பண்ணலாமா, மாஸ் பீஸ் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி பலூன் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை க்ரோக்கோடைல் எஸ்கேப் பண்ணலாமான்னு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவன் வேறு துரத்திக்கிட்டே வரா. இவ்வளோ பொறுமையாக வந்து என்னைக்கிட்ட நான் வீட்டுக்கு போகிறது, டக்குன்னு வாடி சும்மா. எப்பயும் போல் இவன் மூஞ்சி கிழிஞ்சா வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறான்னு எனக்கும் தெரியல, அவளுக்கும் தெரியல. அப்படியே வெளியே போயிட்டு நேராக டோரை திறந்து ஒரே ஓட்டம் ஓடிடணும். அவ்வளோதாங்க, கேம் பிளே இதோட முடிஞ்சுது. ஸோ இது சின்ன வீடியோவாக தான் இருக்கும், அதனால் எதுவும் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் வந்து பெருசாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச். பை.